சென்னை ஆதம்பாக்கம் ஜீவன் நகர் பகுதியில் எவ்வித அறிவிப்பு பலகையும் இல்லாமல் ஆபத்தான நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, இந்த ஆபத்தான நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள். சாருலதா, சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக நிறைவடைந்துவிடும் என முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்திருந்தார். மாநகராட்சி தரப்பில் செப்டம்பர் மாதம் முதல் 2 வாரங்களுக்குள்ளாக மழைநீர் வடிகால் பணிகள் முழுவதுமாக நிறைவு பெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது இன்னமும் முழுமை பெறாமல் ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை ஆதம்பாக்கம் ஜீவன் நகர் பகுதியில் முழுவதுமாக மழைநீர் வடிகால் பணிகள் என்பது கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளும் கூட முறையான அறிவிப்பு பலகையிலும் பேரிகேடுகளும் அமைக்கப்படாமல் ஆபத்தான நிலையில் நடைபெற்று வருவதால் பொதுமக்களுக்கு கடும் சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இரவு நேரங்களில் மழை என்பது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த பள்ளங்களில் மழைநீர் என்பது தேங்கி பள்ளம் இருக்கும் பகுதியே தெரியாத சூழல் என்பது நிலை வந்தது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மென் பொறியாளர் இயக்கிய கார் என்பது இந்த பள்ளத்தில் சிக்கி விபத்து என்பதும் ஏற்பட்டது. இதனால் நல்வாய்ப்பாக அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தற்போதும் கூட இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஒரு புறத்தில் ஆபத்தான நிலையில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த ஆதம்பாக்கம் பகுதியில் ஒரு புறம் பறக்கும் ரயில் திட்டத்திற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் மழைநீர் வடிகால் பணிகளுக்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. சுற்றிலும் அதாவது ஆதம்பாக்கம் சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருவதன் காரணமாக பொதுமக்களுக்கு கடும் சிரமங்கள் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முறையான அறிவிப்பு பலகைகள், அதாவது குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் அல்லது ஏதேனும் பணிகள் அரசு சார்ந்து நடைபெறுகிறது என்றால் அது தொடர்பாக எந்த பணிகள் நடைபெறுகிறது என்பது தொடர்பாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட வேண்டும். அதே போன்று அந்த பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட வேண்டும். ஆனாலும் கூட இப்பகுதிகளில் முறையான தடுப்புகளோ அறிவிப்பு பலகைகளோ வைக்கப்படாத காரணத்தினால் பொதுமக்கள் கடும் சிரமங்கள் அடைந்து வரக்கூடிய சூழல் என்பது காணப்படுகிறது. மேலும் ஆதம்பாக்கம் ஜீவன் நகர் பகுதியில் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் தெளிவாக தெரியும். ஒரு முதியவர் இந்த சாலைகளை கடப்பதற்கு இந்த ஆபத்தான நிலையில் இந்த கம்பி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றி அந்த மணல் மேடுகளை தாண்டி தற்போது இந்த சாலையில் நடந்து வரக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் சிரமங்களுக்கு மத்தியிலேயே இங்கு சென்று வரக்கூடிய சூழல் என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாகவே பொதுமக்கள் பல்வேறு துயரங்களையும் சந்தித்து வருகிறார்கள். ஐயா வணக்கம்யா, சொல்லுங்க, எங்க இருந்து வர்றீங்க? நடக்க முடியுதா? ரோட்ல எப்படி இருக்கு? இந்த பணியெல்லாம் எப்படி பண்றாங்க? நடக்க முடியல. நான் டிஎன்ஜிஓ காலனிலிருந்து வர்றேன். நடக்க முடியல. மண்ணெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க? ஏறி வர முடியுதா? எங்க முடியுது? அங்கங்க அந்த தெருவில் அப்படியே மண்ணை போட்டு குவிச்சிருக்காங்க. நடக்க முடியல, வழியே இல்லை. நேரடியாகவே கேட்டோம். இப்பகுதியில் முழுவதுமாக ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளங்களும் அதற்காக குவித்து வைக்கப்பட்ட மணல் மேடுகளுமே இருக்கிறது. இதனால் மூத்த குடிமக்கள் இப்பகுதி வழியாக நடந்து செல்லக்கூட முடியாத நிலையே காணப்படுவதாகும். எனவே உடனடியாக இப்பகுதிகளில் முறையான அறிவிப்பு பலகைகளும் தடுப்புகளும் அமைத்து இந்த பணிகள் என்பது நடைபெற வேண்டும். மேலும் இந்த பணிகள் என்பது பருவமழை இன்னும் ஒரு சில வாரங்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சாருலதா, மழைநீர் வடிகால் பணிகள் குறித்தான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜெயலானி.